வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஸ்ட்ராபெரி இல்லாம எசன்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம டேஸ்டியான நல்ல க்ரீமியான இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ண பால். இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராபெரி எமல்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஸ்ட்ராபெரியோட எசன்ஸ் அப்புறமேட்டு அந்த கலர் ரெண்டுமே இருக்கும். அதனால நம்ம தனியாக கலர் சேர்த்து தேவையில்லை. இதில் இப்போ இதில் நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊற்றிடலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைனா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் சேர்த்து இதில் அடிக்கலாம். நான் வந்துட்டு இதில் டாப்பிங்க்கு மட்டும் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். நம்ம இப்போ இது மாதிரி ஒரு லாங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து மில்க் ஷேக் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட போகிறேன். உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆட் பண்ணுறது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் இன்னைக்கு. இதுக்கு மேலே ஒரு செடி பழம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். செம சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமோட நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.